நாமக்கல்லில் 17 வயது பெண்ணை அடித்து கொன்று உடலை எரித்ததாக அவரது சகோதரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வாடவந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற சிறுமிக்கு கடந்த ஆண்டு லாரி ஓட்டுநர் சுரேஷ்குமாருடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. சிறுமி அளித்த புகாரை அடுத்து அவரை மீட்ட மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் ஐஸ்வர்யாவை காப்பகத்தில் சேர்த்தனர். சிறுமியை படிக்க வைப்பதாக உறுதியளித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் அவரை கணவர் வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் 17 வயதான ஐஸ்வர்யா மீண்டும் கடந்த 14ஆம் தேதி குழந்தைகள் நல அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட ஐஸ்வர்யாவை அவரது தந்தை தற்கொலைக்கு முயன்றதாக கூறி 15ஆம் தேதி உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஐஸ்வர்யாவை அவரது குடும்பத்தினர் அடித்து கொலை செய்து விட்டதாக புகார் எழுந்தது. விசாரணையில் ஐஸ்வர்யாவின் தந்தை தங்கராஜ், தாய் ராஜம்மாள் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐஸ்வர்யாவை அடித்துக் கொன்ற குற்றச்சாட்டில் அவரது சகோதரர் சுபாஷ் சந்திரவையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சிறுமி அதை ஏற்க மறுத்ததால் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த விசாரணை நிலவரத்தை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, இந்த 17 வயது சிறுமி ஐஸ்வர்யா கொலை செய்யப்பட்ட சம்பவம் எப்படி தெரிய வந்தது? அதாவது வேதவள்ளி கடந்த 15ஆம் தேதி அந்த பெண் வந்து குழந்தை நல குழுமத்திற்கு அழைத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதை தந்தை தற்கொலைக்கு முயன்றதாக கூட்டி வீட்டுக்கு அழைத்து சென்றனர். இந்த நிலையில் அங்கிருந்த ஒரு சிலர் நமக்கு தகவல் தெரிவித்தனர். முதற்கட்டமாக இந்த மாதிரி ஒரு கௌரவ கொலை நடைபெற்று இருக்கிறது என்று நமக்கு முதற்கட்ட தகவல் தெரிவித்தனர். அதை இந்நிலையில் வந்து நாம் கண்டு அந்த பகுதிக்கு சென்ற களவை மேற்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அவர்கள் தங்கள் முதற்கட்ட விசாரணையில் தங்கள் பெண் மாரடைப்பு ஏற்பட்ட உயிரிழந்ததாகவும் அதனால் தங்கள் பெண்ணை உடனே இழுத்து விட்டதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறை அவருடைய விசாரித்து மேற்கொண்டதில் தாங்கள் அப்பெண்ணை அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி. துரைசாமி, இதனையடுத்து காவல்துறையினுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும்? இந்த சம்பவம் நடந்த கிராமத்துல இது தொடர்பாக என்ன சொல்லப்படுது? அதாவது தம்பி, அதாவது இந்த காவல்துறை விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அதாவது ஒரு பெண் வந்து காப்பகத்திலிருந்து தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி அழைத்து செல்லப்பட்ட பெண் அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலை செய்தவர் மட்டுமல்ல, அதனை கொலையை மறைத்து அந்த உடலை யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் அருகிலுள்ள சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றத்திற்கு குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை எடுத்துக் கொண்டனர். அதாவது இந்த கொலை செய்ததார், அந்த உடலை காவல்துறைக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் எரித்தது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணை நடத்தி வருவதாகவும் அதனை அந்த பகுதி மக்கள் அந்த பெண் எவ்வாறு இறந்தது என்று கூட தெரியவில்லை. அதாவது இந்த பெண் உடல்நிலை சரியில்லாத இருந்ததால் தான் உயிரிழந்து போய்விட்டார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக சமூக ஆர்வலர் பாஸ்கர் பாட்டி பேசுவோம். சார் பாஸ்கர் சார், இந்த கொலைக்கு என்ன முக்கியமாக என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கொலையில் வந்து மூணு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கிறதாக நினைக்கிறோம். ஒன்று பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு பிற்போக்குமான ஒரு கருத்து என்பது பெற்றோர்களிடம் இருக்கிறது என்பதை அந்த கிராமத்து சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. அடுத்து இந்த விஷயத்தில் இந்த பெண் ஒரு தலித் இளைஞரை காதலித்ததாக கூறப்படுகிறது. அடுத்தது இந்த பெண்ணை அவர்களுடைய பெற்றோர்களை குடும்பத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்திருக்கின்ற ஒரு கொடூரமான விஷயம் என்பது இதில் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கொலை என்பதில் 3 விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. ஆனால் நாம் இப்பொழுது கொலையுண்ட பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்காக அந்த கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் முகமாகத்தான் நாம் இப்பொழுது இந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் உசிலம்பட்டி திலீப் குமார் விமலாதேவி கொலை வழக்கில் தொடர்ந்து பேசுவோம் தம்பி. அதாவது பாஸ்கர் சார் குறிப்பிட்டது போல் இந்த கொலையில் பல்வேறு பின்னணியில் அடங்கி இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த கொலை ஆணவ கொலையாகவே கருதப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தம்பி. துரைசாமி, இந்த கொலை செய்யப்பட்ட ஐஸ்வர்யா என்ற பெண் இறப்பதற்கு முன்பு பலமுறை குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். தற்போது அவர் இறந்திருப்பது குறித்து குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது?
அதாவது வேதவள்ளி அந்த பெண் குழந்தை நல குழுமத்திற்கு முதல் மட்டமாகவும் அதாவது அந்த பெண்ணை தான் தனக்கு குழந்தை திருமணம் செய்ய உள்ளதாக கொண்டு தகவல் தெரிவித்தார். இரண்டாவது முறையாகவும் தகவல் தெரிவித்திருக்கார். தகவல் தெரிவித்த நிலையில் அந்த பெண்ணை அந்த திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்திலிருந்து தங்கள் பெற்றோரை அழைத்து சென்று விட்டனர். அங்கிருந்து தப்பித்து அந்த காப்பகத்துக்கே தப்பித்து தஞ்சமடைகிறார். தஞ்சமடைந்த நிலையில் அங்கே ஒரு நாள் தங்க வைக்கப்பட்டிருந்து அடுத்த நாள் அந்த பெற்றோர் தன்னுடைய தந்தை தற்கொலை செய்த முயற்சிக்குள்ளதா என்று கூறி தங்கள் பிள்ளை உடனே தங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று கூறியதான் கூட்டிக் சென்றிருக்கிறார்கள். இது குறித்து அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி போது இது குறித்து எதுவும் பேச நம்மளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வேதவள்ளி. துரைசாமி, நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது குழந்தைகள் நல பாதுகாப்பு குழு தலைவர் திருமதி சிவகாம சுந்தரி நமது இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்டறியலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்ப நாமக்கல்ல குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சிறுமி அதனை ஏற்க மறுத்ததால கொல்லப்பட்டதா புகார் வந்திருக்கு. இது குறித்து நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இது குழந்தைக்கு தான் நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ வழியோ, இது அவங்க பேரண்ட்ஸ் தான் பாதுகாப்புன்னு நாங்க அவங்களோட அனுப்பிச்சு வச்சோம். ஆனா இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கங்கிறது எங்களுக்குமே தெரியாதுங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க பிளஸ் அவங்களுடைய அம்மா எல்லாரும் நாங்க எதுவும் குழந்தைக்கு பண்ண மாட்டோம்னு சொன்ன பிறகுதான் நாங்க குழந்தைய அவங்களோட அனுப்பிச்சு வச்சோம். நாங்க கொலை செய்யப்பட்ட ஐஸ்வர்யா ஏற்கனவே பலமுறை குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த காப்பகத்திலிருந்து எந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையில அந்த பெண்ணை அவங்க அப்பா அம்மா கூட நீங்க அனுப்பி வச்சீங்க? இல்ல, எங்களோட எந்த தொடர்பும் அந்த குழந்தை செய்யவே இல்லை. அன்னைக்கு 15ஆம் தேதி அவங்க வந்ததோட சரி. அவங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட் குழந்தைங்க டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. குழந்தைகள் நல குழுமத்துக்கு 15ஆம் தேதி தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை அவங்க. இல்ல, ஆனா வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில ஏற்கனவே ஒரு தடவை உங்களை தொடர்பு கொண்டு அந்த இடத்துல இருந்ததாகவும் மறுபடி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் நல அலுவலரை தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் இருந்ததாகவும் அதற்கப்புறம் தான் பெற்றோர் நிர்பந்தத்தின் பேர்ல அவங்க அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கே மேடம். குழந்தைகள் நல அலுவலர் வேறங்க, நாங்க வேற. நாங்க ஜூனியல் கோர்ட், இது குழந்தைகள் நல குழுமம் இது வேற, குழந்தைகள் நல அலுவலர் வேறங்க. அவங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய இதுக்கு கமிட்டிக்கு 15ஆம் தேதி தான் வந்தாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்தாங்க. அந்த குழந்தையுடைய அம்மா வந்திருந்தாங்க. எல்லாம் விசாரிச்சு குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதுன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அனுப்பிச்சு எங்களுக்கு ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த வந்தவங்க எல்லாருமே அதுல சைன் பண்ணியிருக்காங்க. இப்ப உத்தரவாதத்தின் அடிப்படையில நீங்க அனுப்பி வச்சதா சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த சிறுமி உயிரிழந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன செய்ய இருக்கீங்க? குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இப்ப பெரியவங்களோட போய் நாங்க எந்த விதமான இதுவும் பேசுறதுக்கு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு குழந்தைதான் முக்கியம். அவளே இல்லாதப்ப நாங்க அங்க போய் பேசுறதுல யார்கிட்ட போய் நான் பேசி நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. எங்களுக்கு குழந்தைதான் முக்கியம். குழந்தையே இல்லைங்க. குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சிறுமி அதனை ஏற்க மறுத்ததால் தற்போது ஐஸ்வர்யா என்ற சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வருங்காலத்துல நாமக்கல் மாவட்டத்துல இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது அப்படின்ற உறுதியை உங்களால கொடுக்க முடியுமா? இது கோர்ட்ல இருக்கிறவங்க மட்டும் உறுதி கொடுக்க முடியாதுங்க. எல்லாருமே தான் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். பேரண்ட்ஸ் முதல் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பேரண்ட்ஸே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்துல ஒரு நபர் மட்டும் இதுல எப்படி நம்ம பண்ண முடியும்? எல்லாரும் இது சேர்ந்துதான் குழந்தைகளுடைய திருமணத்தை தடுக்க முடியுங்க. திருமதி சிவகாம சுந்தரி, இந்த விவகாரத்துல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் நாமக்கல் மாவட்டத்திலையும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய விளக்கங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது நாமக்கல் செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, தற்போது மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் நம்மகிட்ட பேசும்போது எங்ககிட்ட வந்தாங்க. அவங்க தொடர்ந்து பெற்றோர் நாங்கள் அழைத்து செல்றோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்ததுனாங்க நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்க பக்கத்துல சமூக ஆர்வலர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். இப்ப குழந்தைகள் நல மாவட்ட குழு தலைவர் சொன்ன கருத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? இதுல இருவேறு முரண்பட்ட கருத்துகள் வெளிவருது. அதாவது அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது பாஸ்கர் சார், இப்போ மாவட்ட குழந்தை நல அலுவலர் சிவகாம சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை வந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர் உறுதி அளிச்சது போல தான் அவங்கள்ட்ட அளித்தோம், பட் அதுக்கு நாங்கள் எதுவும் பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு ஒரு பதிலை நமக்கு அளிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த வழக்கில் அந்த பெண்மணி சைல்டு லைனுடைய ஹெல்ப்பை நாடி 2 தடவை போயிருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு பொய்யான வாக்குறுதி சொன்னாங்க அப்படின்றதனுடைய அடிப்படையில் இதை நம்பி நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்றது ஒரு பொருத்தமற்றதாக தெரியுது.
ரெண்டாவது வந்து இரண்டாவது முறையும் அந்த பெண்ணை தேடி வந்து அந்த அலுவலகத்துக்கு நேரில் வரும்போது இந்த விஷயத்தில் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் அவங்க அடைஞ்சு அவர்கள் உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருந்திருக்க வேண்டும். அப்படி தெரிவிக்க தவறியது என்பது அவர்களுடைய பிழை என்று தான் நான் கருதுகிறேன். இதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த குழந்தை எங்கள் பெற்றோர் உறுதி அளிச்சுட்டு போய் எல்லாரும் வந்து கையெழுத்து போட்டுட்டு தான் போய் அவங்க இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த குழந்தை இறப்புக்கு தாங்க வந்து பொறுப்பேற்க முடியாத ஒரு பதிலையும் அவங்க சொல்கிறாங்க. சில விஷயங்களுக்கு வந்து நேரடியான பொறுப்புகள் உண்டு, சில விஷயங்களுக்கு மறைமுகமான பொறுப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் அந்த பெண் தங்களுடைய அலுவலகத்தை நாடி, உதவியை நாடி, பாதுகாப்பை நாடி வந்திருக்கும் பொழுது அது குறித்த அலர்ட்டோடு அவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். அது குறித்து அவர்கள் உடனடியாக போலீஸுக்கு தக்க தகவலை தந்திருக்க வேண்டும். அப்படி தகவல் வந்தவுடன் போலீசார் உடனடியாக செயல்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் திலீப்குமார் வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய மாண்புமிகு நீதியரசர் வி ராமசுப்ரமணியம் அவர்கள் மிக தெளிவாக போலீசார் இதுபோன்ற வழக்குகளில் கடைபிடிக்க வேண்டிய 9 கட்டளைகளை மிக தெளிவாக உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயத்தில் தவறுகின்ற போலீஸ் அதிகாரிகள் மீது அவர்களுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய தீர்ப்பிலேயே ராமசுப்ரமணியம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது பாஸ்கர் சார் அவர்கள் குறிப்பிட்டது போல வந்து அந்த குழந்தைகள் பாதுகாப்பு குழுமம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறுகிறார்கள். குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட சிறுமி அதனை ஏற்க மறுத்ததால் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து நமது புதிய தலைமுறை குழுவினர் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியமை தொடர்பு கொண்டோம். அப்போது பேசிய அவர் மாவட்ட துணை கண்காணிப்பாளரிடம் கூறி இதுகுறித்த உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தற்போதுதான் இந்த விவகாரம் தமது கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கையை அவர் எடுப்பார் என்று நாமும் நம்பலாம். இந்த நிகழ்வு குறித்த விசாரணை நிலவரத்தை வழங்கியமைக்கு துரைசாமி உங்களுக்கு நன்றி.